श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदाहृति श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। ஸ்ரீ உவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அனுகிரகித்து அருளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் நேற்றைய தினம் முடிக்கும்போது இந்த வைஷ்ணவ தினச்சரியா, அதாவது சுவாமி எப்படி ஒரு 4ஆம் ஜாமத்தில் இரவு பொழுதின் 4ஆம் ஜாமத்தில் கண் விழித்து, அதாவது 3:30-4 மணிக்கு எழுந்து தன்னுடைய திருப்பாதங்களை அலம்பிக்கொண்டு ஆச்சமனம் செய்து குரு பரம்பரா தியானம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரங்களை அருளி செய்து அங்கிருந்து காவேரி நதிக்கரை அடைந்து அங்கு அகமர்ஷினி சூக்தத்தை அனுசந்தித்து கொண்டு காவேரியில் நீராடி பின்பு தூய்மையான வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு துவாதச ஊர்துவ புன்றங்கள் 12 திருமணிட்டு திருக்கையிலே பவித்திரத்தை அணிந்து கொண்டு சந்தியாவந்தனம் போன்ற காலை அனுஷ்டானங்களை செய்து பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோயிலை ரங்கநாதன் திருக்கோயிலை அடைந்து அங்கு ஸ்ரீ ரங்கநாதனை திருவடி முதல் திருமுடி வரை சேவித்தார் என்று அனுபவித்தோம். அதாவது பிரதிதினமும் ஆத்ம குணங்கள் வளருவதன் பொருட்டு எம்பெருமானிடம் 5 காலங்களிலும் பிரபன்னனுக்கு செய்ய வேண்டியதாக விதிக்கப்பட்டவை அதெல்லாம் சுவாமி தேசிகன் அனுஷ்டிக்கிறார். என்ன அப்படின்னா, 1 எம்பெருமானிடம் வினயத்துடன் சென்று சரணாகதி செய்வது, தினம் கார்த்தால் அந்த சரணாகதி அனுசந்தானம் பண்ணுறது. 2 பகவத் ஆராதனத்துக்கு தேவையான பொருள்களையும் அறிவையும் சேகரித்து வருவது. 3வது எம்பெருமானை 6 ஆசனங்களில் எழுந்தருளச் செய்து ஆராதிப்பது. 1 அபிகமனம், 2 பொருள்களை சேர்ப்பது, அறிவை சேர்ப்பது, அது உபாதானம். 3வது இஜ்ஜை, 6 ஆசனங்களில் எழுந்தருளச் செய்து ஆராதிப்பது. அதுக்கு அடுத்தது சுவாத்தியாயம், பகவத் பக்தி வளர சாத்விக புராணங்களையும் ரகசிய கிரந்தங்களையும் ஆச்சாரிய முகேன அனுசந்தானம் செய்து காலக்ஷேபம் பண்ணி 5வது சுவாமியான பகவானை நித்திரை வரும் வரை தியானிப்பது யோகம். இந்த 5 காலங்களிலும் பிரபன்னனுக்கு செய்ய வேண்டியதை சுவாமி பண்ணுறாராம் தினப்படி. அது ரொம்ப அழகாக இங்கே தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 509. ஸ்வாராத்யம் சஹயனானமானம் யௌபாசனமகார்ஷீத் ஹயானனமானம் மானம் ஔபாசனமகார்ஷீத் சிஷ்யேபியः ப்ரீத்யார்த்தான் ஸ்ரீபாஷ்யாதேருபதீதேஷ. ஸ்வாராத்யம் சஹயனானமானம் ஔபாசனமகார்ஷீத் சிஷ்யேபியः ப்ரீத்யார்த்தான் உபதிதேஷ. அதாவது தன்னுடைய ஆராதனை எம்பெருமானான ஹயவதனுக்கு அபிகமன ஆராதனம் செய்து முடித்து நித்திய கர்மாவான ஔபாசனம் போன்ற கர்மாக்களையும் செய்து முடித்தார். பிறகு உபாதான வேளையான அந்த சமயத்தில் சிஷ்யர்களுக்கு மிகவும் பிரீத்தியுடனும் ஆதரத்துடனும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை சாதித்தார். சுவாமி நயனாச்சாரியார் அங்கே அதை தெரிவிக்கிறார். எப்படி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு. அதுவும் அவர் தெரிவிக்கிறார் 12வது ஸ்லோகத்தில். ஸ்ரீ வேதாந்த தேசிக தினச்சரியால் தா சம்ஸ்கிருத திராவிட திவ்ய சூக்தி பிரசன்ன கம்பீரதையா பிரசித்தாக தத்தத் ருச்சிபியதன்ய தனயா விசேஷம் பிரணௌமிதாந்தம் பிரதிபாதயந்தம். தெளிவும் ஆழமும் நிறைந்த வடமொழி தென்மொழிகளிலே அமைந்த ஸ்ரீ திவ்ய சூக்திகளை சிஷ்யர்களின் ருச்சிக்கு ஏற்றபடி, சிஷ்யர்கள் அதிபுத்திசாலியாக இருந்தால் நிறைய ஸ்ரீபாஷ்யம் வேதார்த்த சங்கிரகம் அந்த கீதா பாஷ்யம் அதெல்லாம்
காலக்ஷேபமாக உபதேசிப்பார். தன் புத்திரர்கள் போன்று வாத்சல்யத்துடன் உபதேசிக்கும் சுவாமி தேசிகனை வணங்குகிறேன் என்கிறார். காலக்ஷேப கூட்டத்திற்கு எழுந்தருளி வேறொருவரை ஆசிரயிப்பதிலே விருப்பமில்லாத சுஸ்ரூஷிகளான சிஷ்யர்களுக்கு சகல சாஸ்திரங்களையும் உபதேசிக்கும் சோம்பலில்லாத ஆச்சாரிய சார்வபௌமரை வணங்குகிறேன் என்கிறார் 11வது ஸ்லோகத்தில். இப்படி சிஷ்யர்களுக்கு பிரதிதினமும் வாத்சல்யத்துடன் சொல்லிக் கொடுக்குறாராம் சுவாமி. அது 509வது ஸ்லோகம். 510 பகவத்குணகணவர்ணன பராயண சாதுபிர்தத்தான் ஏகாஹ்ன தேக யாத்ரா மாத்ரா நத தண்டுலானுபாதத்த. பகவத்குணகணவர்ணன பராயணகா சாதுபிர்தத்தான் ஏகான்ன தேக யாத்ரா மாத்ர நத தண்டுலானுபாதத்த. உபாதான காலம், அந்த வேண்டிய பொருள்களை சேகரிப்பது. அதில் கிரகஸ்தாசிரமர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டதான உஞ்சவிருத்தி என்று அழைக்கப்படும் ஆர்ஜன கர்மா. பகவத்குணங்களை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு அங்கு இருந்த பாகவதர்களின் கிரகங்களில் பகவானுக்கு அமுது செய்ய வேண்டி தளிகை பண்ணுறதுக்கு அன்றைக்கு தேவைப்பட்டதான தானியத்தை மட்டும் அன்றைக்கி எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான். 2-3 கிரகத்தில் அது கிடச்சிட்டுனா திரும்பி வந்துடுவார். ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி எவ்வளோ தானியம் வேணுமோ அதை உஞ்சவிருத்தி, அதில் பகவானுக்கு அமுது செய்ய வேண்டிய அன்றைக்கு தேவைப்பட்டதான தானியத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்து விடுவார். பூஷணிய ஜுஷா சிஷ்மதி கிருத்வா மாத்தியான்னிகம் கர்ம சாத்விக பதார்த்த ஜாத்தைர் ஹயானன ஆராதனமதானீத். பூஷணி யஜுஷார்ச்சிஷ்மதி கிருத்வா மாத்தியான்னிகம் கர்ம சாத்விக பதார்த்த ஜாத்தைர் ஹயானன ஆராதனமதானீத். யஜுஷாக்கையில் கூறப்பட்ட மந்திரங்களை கொண்டு மாத்தியான்னிக கர்மாவில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் விட்டு சமர்ப்பித்து பிறகு மிகவும் சாத்வீக பதார்த்தங்களை கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதனனுக்கு திருவாராதனம் செய்தார் என்கிறார். அந்த லக்ஷ்மி ஹயவதனன் தான் அவருடைய ஆராதன தெய்வம். அந்த லக்ஷ்மி ஹயவதனுக்கு திருவாராதனம் செய்தார் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். பகவத் ஆராதனத்தை முடித்து கொண்டு நிர்வர்த்தித பஞ்சமகா யஜ்ஞோ ஹிருத்யைரகஸ்த்ய சாகாத்யைஹி அதிதீன் அந்தர்யாமிணபி ச குருஸ்தர்ப்பயாமாசதே. நிர்வர்த்தித பஞ்சமகா யஜ்ஞோ ஹிருத்யைரகஸ்த்ய சாகாத்யைஹி அதிதீன் அந்தர்யாமிணபி ச குருஸ்தர்ப்பயாமாசதே. பகவத் ஆராதனத்தை முடித்துக்கொண்டு அகஸ்திய சாக்கா போன்றவைகளில் கூறப்பட்ட மந்திரங்களை மனசில் நினைச்சுண்டு அந்த மந்திரங்களை மனதில் நினைத்து கொண்டு பஞ்சமகா யஜ்ஞங்களை செய்தார். வைஸ்வானரம் என்ற அதிதி சத்காரியங்களை விருந்தோம்புதல் முதலியன செய்த பின் அந்தர்யாமி ஆராதனம் என்று சொல்லப்படுகிற போஜனம் செய்வதையும் பிரீத்தியுடன் செய்தார் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அந்தர்யாமி ஆராதனம் மதுரமதுரம் ஷட்டரி போர்காதா சாராம்புராசிம் அவகாஹ்ய. எவ்வளோ அழகான ஸ்தோத்திரம். பகவத்குணகண மௌக்திக மணி சங்கிரகண பிரவண ஆசீத். மதுரம் ஷட்டரி போர்காதா சாராம்புராசிம் அவகாஹ்ய. பகவத்குணகண மௌக்திக மணி சங்கிரகண பிரவண ஆசீத். அதுவும் சுவாத்தியாய வேளையில் மத்தியானம் அந்தர்யாமிக்கு ஆனப்புறம் சுவாத்தியாய வேளை, அதில் கேட்பதற்கும் சொல்வதற்கும் மிகவும் பரமபோக்கியமாக இனிமையாக இருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை அதன் அர்த்தங்களுடன் அனுசந்தித்தார் என்கிறார் சுவாமி.
அதுவும் அந்த அர்த்தத்துடன் அதை அனுசந்திக்கிறார். அந்த அர்த்தத்துடன் அனுசந்திக்கிறத அதில் சொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான முத்துக்களாகவும் மாணிக்கங்களாகவும் குவிந்திருக்கிற பகவத் குணங்களை மிகவும் ஈடுபாட்டுடன் அனுபவித்தார். அதுலேருந்து வந்தது தான் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, திரமிடோபனிஷத் சாரம். இதெல்லாம் அவர் ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவித்த அந்த திருவாய்மொழி அர்த்தங்களுடன் பகவத் குணங்களையும் அதில் முத்துக்களாகவும் மாணிக்கங்களாகவும் குவிந்திருக்கிற பகவத் குணங்களை மிகவும் ஈடுபாட்டுடன் அனுபவித்து சுவாமி அந்த சுவாத்தியாய வேளையில் அதை காலக்ஷேபத்தை அப்படி செய்கிறார். காலக்ஷேபம்னா டைம் பாஸ். பௌராணிகானி பகவத் தத்வான்யப்யைதிஹாசிகானி குரு சிஷ்யேபியः சமுபதிஷன்னாசாய மயாபயத்திவசம். பௌராணிகானி பகவத் தத்வான் ஐதிகாசிகானி குரு சிஷ்யேபியः சமுபதிஷன்னாசாய மயாபயத்திவசம். அதே சுவாத்தியாய வேளையில் பிறகு அந்த திருவாய்மொழி அனுசந்தானம் ஆனப்புறம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு புராணங்களையும் பகவத் தத்துவங்களையும் பிரதிபாதிக்கக்கூடிய இதிகாசங்களையும் குருசிரேஷ்டரான சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இப்படியாக தன் பொழுதை சாயங்காலம் வரை பகவத் விஷயத்திலேயே செலுத்தினார். அது ஆனப்புறம் சாயாஹனி விரச்சையானுஷ்டானமதாபி கம்யஹய வக்திரம் சச்சகார யோக நித்ராம் சுத்தே சயனே த்வயா அனுசந்தாயி. சாயாஹனி விரச்சையானுஷ்டானமதாபிகம்யஹய வக்திரம் சச்சகார யோக நித்ராம் சுத்தேபி சயனே த்வயா அனுசந்தாயி. பிறகு சாயங்காலத்தில் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் போன்றவைகளையும் அக்னிகோத்திரம் முதலான கர்மாக்களை முடித்து கொண்டு தன்னுடைய ஆராதன பெருமாளான ஹயவதனின் முன்னால் சாயங்கால ஆராதனையும் முடித்து கொண்டு துவய மகாமந்திரத்தை அர்த்தத்துடன் அனுசந்தித்து கொண்டு யோக நித்ரையில் ஆழ்ந்தார் என்கிறார். அதாவது சுவாமி ஸ்ரீமான் வேதாந்த தேசிக தினச்சரியான குமாரவரதாச்சார் அருளி செய்தல 21வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஹிருத் புண்டரீகே வரதம் சதாரம் நிவேஷ்ய தத்பாத சரோஜயுக்மே ஆபத்த சித்தம் சுசுகம் ஷயானம் ஆராதையே தேசிகம் அஸ்மதீயம். இதய கமலத்தில் பேரருளாளனையும் பெருந்தேவியையும் நிறுத்தி அவர்கள் திருவிடைத்தாமரைகளிலே மனசை வச்சு சுகமாக படுத்திருக்கும் அடியோங்கள் ஆசிரியரை வணங்குகிறேன் என்கிறார். இப்படி யோகரூபமான நித்ரையை அனுபவித்து மறுபடியும் 4வது யாமத்தில் விழித்து நாராயணன் பரன் நாம் அவனுக்கு அடியோம் என்ற நினைப்போடு இருக்கும் ஸ்ரீ வெங்கடேஷ குருவை வணங்குகிறேன் அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி குமாரவரதாச்சார். இப்படி ஆச்சரியமாக இங்கே இந்த இடத்துல அந்த யோகம் துவய மகாமந்திரத்தை அர்த்தத்துடன் அனுசந்தித்து கொண்டு யோக நித்ரையில் ஆழ்ந்தார் என்கிறார். யதிபதி மதசாத் கிருத மதிகார் யதிபதி மதசாத் கிருதமதிமாரியம் ஹ்யாச்சாரிய குணபூர்ணம் தத்வபுபுத்சா குதுகாத் பகவசிஷ்யா அசிஷ்ரியன் பக்தியா. யதிபதி மதசாத் கிருதமதிமாரியம் ஹ்யாச்சாரிய குணபூர்ணம் தத்வபுபுத்சா குதுகாத் பகவஹ சிஷ்யா அசிஷ்ரியன் பக்தியா. ஆச்சாரிய குணபூர்த்தி உடையவராகவும் யதிபதியின் மதமான விசிஷ்டாத்வைத மதத்தில் தெளிந்த ஆச்சரியமான பரிபூர்ண ஞானம் உடையவராகவும் விளங்கும் ஆச்சாரிய சார்வபௌமனான சுவாமி தேசிகனை யதிராஜ மதமான விசிஷ்டாத்வைத மதத்தை அறிந்து கொள்ள ஆசை உடையவராய் இருக்கிற சிஷ்ய கோட்டிகள் எல்லாரும் பக்தியுடன் வேதாந்த தேசிகனை ஆசிரயித்தனர். ஏன்னா அவர்களுக்கு யதிராஜ மதமான விசிஷ்டாத்வைத மதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அந்த மதத்தை பூர்ணமாக தெளிந்த ஞானம் உடையவர் ஆச்சாரிய சார்வபௌமன் வேதாந்த தேசிகன். யதி பிரபர பாரதி ரசபரேண நீதம் வயகான்னு அந்த ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவித்து அவர் முடியெல்லாம் நரைச்சி போச்சுங்கிறார் அபீதி ஸ்தவத்தில். அப்படி ஆச்சாரிய குணபூர்த்தியை உடைய
விசிஷ்டாத்வைத மதத்தில் தெளிந்த ஞானம் உடைய சுவாமி தேசிகனை சிஷ்ய கோட்டிகள் எதிராஜ மதமான விசிஷ்டாத்வைத மதத்தை அறிந்து கொள்வதற்காக ஆசிரயித்தனர் என்கிறார். சுவாமி தேசிகனுடைய மதம் வேறல்ல, சம்பிரதாயம் வேறல்ல, ராமானுஜ சம்பிரதாயம் வேறல்ல, ரெண்டும் ஒன்றே தான். இவர் கிரகஸ்தர், அவர் சன்னியாசி, அவ்வளோதான். ராமானுஜருடைய அபர அவதாரம் தான் வேதாந்த தேசிகன். ஒரு வாரம் முன்னாடி ஒரு கல்யாண ரிசப்ஷனில் ஒரு சுவாமி கேட்டார், ஒரு 40-45 வயசு இருக்கும். சுவாமி, பகவத் ராமானுஜருக்கும் வேதாந்த தேசிகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அடியானே கேட்டார். ஒரு வித்தியாசமும் இல்லை, அவர் சன்னியாசி, இவர் கிரகஸ்தர், அது ஒன்று தான். மற்றபடி ரெண்டு பேருமே ஞான வைராக்கிய அனுஷ்டான பக்தி உடையவர்கள், ரெண்டு பேரும். அவருடைய அவதாரம் தான் வேதாந்த தேசிகன் அப்படின்னோடனே அந்த சுவாமி கேட்டது, திருமணில் வித்தியாசமா அடியேன் சொன்னேன், அதுவும் இல்லை. அடுத்த ஸ்லோகத்தில் கோபாலாரிய மகாதேசிகன் தெரிவிப்பது, தேஷ்வபி வரதோ நாம்னா தஸ்மாதேவாப்த பஞ்சசம்ஸ்காரः ஷத்தர்ஷனீம் சுமேதா குரு பக்தோ லீலயாதி ஜகே. தேஷ்வபி வரதோ நாம்னா தஸ்மேதாவாப்த பஞ்சசம்ஸ்காரः ஷத்தர்ஷனீம் சுமேதா குரு பக்தோ லீலயாதி ஜகே. அப்பேற்பட்ட ஆச்சரியமான சிஷ்யர்கள் நடுவில் வரதன் என்ற திருநாமத்தை கொண்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அந்த சிஷ்ய கோட்டிகள் நடுவில் வரதன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரா சிஷ்யர். அவர் தேசிகனை ஆசிரயித்து அவரிடத்தில் பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு ஷட் தர்ஷனம் என்று சொல்லப்படுகிற 6 மதங்களையும் தன் குருவிடம் பக்தியோடு அசாதாரணமாய் கற்றார். அப்படியே அனைத்து வேதாந்த சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் கற்றார். துர்ஜயமஜயத்வாதினமிதி சந்தோஷேன வெங்கடேஷ குருஹு யஸ்மை பிருதத்வேன ஸ்வாதந்திரம் பிரம்மதந்திரே அதாத். துர்ஜயமஜயத்வாதினமிதி சந்தோஷேன வெங்கடேஷ குருஹு யஸ்மை பிருதத்வேன ஸ்வாதந்திரம் பிரம்மதந்திரே அதாத். அந்த வரதர் என்று அழைக்கப்படும் அந்த சிஷ்யர் போன ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக பஞ்சசம்ஸ்காரம் வேதாந்த தேசிகனிடம் பெற்றுக்கொண்டு தன் குருவிடம் பக்தியோடு அசாதாரணமாக கற்றவற்ற அந்த சிஷ்யர் யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவராயிருந்தார். எல்லா வாதிகளையும் எளிதில் ஜெயிப்பவராயிருந்தார். அப்படி இருப்பதைக் கண்டு ரொம்ப பிரீத்தி அடைஞ்சாராம் வேதாந்த தேசிகன். அப்படி பிரீத்தி அடைஞ்ச வேதாந்த தேசிகன் அந்த வரதன் என்று அழைக்கப்படும் சிஷ்யருக்கு பிரம்மதந்திர ஸ்வதந்திரர் என்ற விருதை வழங்கி கௌரவித்தார் என்று அனுபவிக்கிறார். அந்த பிரம்மதந்திர சுதந்திரர் தான் பிற்காலத்தில் பரகால மடத்தை வேதாந்த தேசிகன் அனுகிரகத்துடன் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பித்தார், ஸ்தாபித்தார். அதனாலே அனுபவிக்கலாம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.